Security, open the gate. இவன் ஏன் அடிக்கடி இந்த வீட்டுக்கு வர்றான்? மேமு ஏனுங்க மேமு? எதுக்கு இங்க வந்த? கும்புறனுங்க மேமு. மேமு நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சு போட்டானுங்க, கொளுத்தியும் போட்டானுங்க மேமு. கொஞ்சம் மெதுவா பேசுறியா? நம்ம பசங்க காரியத்தீங்க கச்சிதமா முடிச்சு போட்டானுங்க. நம்ம ஆளுங்க எள்ளுன்னு எண்ணெய நிப்பானுங்க. நெருப்புல மிச்சமோ எதிர்ப்புல மிச்சமோ வச்சே கூடாது. நீங்க சொல்றது 100க்கு 100 வாஸ்துங்க மேமு. நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சு போட்டேன். நான் கேட்டதை நீங்க எப்ப செய்ய போறீங்க மேமு? நீ என்ன கேட்ட? என்னங்க மேம் இவ்வளவு நான் மரியாதையா இருக்கிறீங்க? டைரக்டர் மேட்ருங்க. உங்க கம்பெனியில் நான் டைரக்டர் ஆகணுங்க. ஓ அதுவா? செஞ்சுட்டா போச்சு. என்னங்க மேம் இப்படி பட்டும் படாம பேசுறீங்க? கண்டிப்பான ஒரு வார்த்தையை சொல்லுங்கன்னா. அது அவ்வளவு ஈஸி இல்லையே. ஆடிட்டர் கிட்ட பேசணும், லாயர் கிட்ட பேசணும், அப்புறம் நல்ல நாள் வேற பார்க்கணும்ல. நீங்க சொல்றது ஒரு வழிக்கு வாசம் தானுங்க மேம். அப்போ நாளைக்கா மக்கியானால நான் டைரக்டர் தானுங்க. ஓகேங்க மேம். உங்க ஆபீஸ்ல உங்க ரூம்ல 1 டன் ஏசி தானுங்க இருக்கு. அது 1/2 டன்னு கூட்டு 1.5 டன்னு ஆக்கிருங்க. அப்பதாங்க எனக்கு சௌரியமா இருக்குங்க. அப்புறங்க எனக்கு ராசி வந்து கிழக்கு பக்கம் தானுங்க. அதனால கிழக்கு பார்த்துங்க நல்ல மெதுன்னு குசன் வச்சு சேராங்க. நல்ல கம்பெனி பார்த்து கேரண்டி உள்ளதை வாங்கி போட்டுருங்க. அப்போ மேம் நாளைக்கு உங்க ஆபீஸ்க்கு வந்துடணுங்க. சரி. அப்ப நான் உத்தரவு வாங்கிட்டுங்களா மேம்? இவங்க 2 பேரும் நம்மளோட கேடியா இருப்பாங்க போல இருக்கு. இவன் தொல்லை பெரிய தொல்லையா இருக்கு, டார்ச்சரா இருக்கு. உமா, கண் கலக்காதீங்க. இந்த விஷயத்தை கேட்டோன்னே நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். அதான் நேரில் பார்த்து ஆறுதல் சொல்லலான்னு வந்தேன். என்ன உங்க அப்பா எவ்வளோ நல்ல மனுஷன், அவரு கூட எதிரிங்க இருக்காங்களா? சரி, இது யார் பண்ணாங்கிற நியூஸ் ஆச்சு கிடைச்சதா? இல்ல ஷாம், அப்பாவை ஃபோன்ல கூட காண்டாக்ட் பண்ண முடியல. எல்லாரும் இந்த விஷயத்தை பத்தி விசாரிப்பாங்களோன்னு செல் ஆஃப் பண்ணி வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். இது யார் பண்ணாங்களோ அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. யாரோ கூலிக்கு மாரடிக்கிற கூட்டத்தை வச்சு தான் இதை பண்ணியிருக்கணும். அதுக்கு பணம் கொடுத்தவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. உங்களுக்கே இவ்வளவு ஆத்திரம்? என்னை மனுஷனா மதிச்சதே நீங்களும் உங்க அப்பாவும் தான். உங்களுக்கு இந்த நிலைமை வந்ததை பார்த்து என்னால் பேசாம இருக்க முடியல. கவலைப்படாதீங்க உமா, உங்களுக்கு எது வந்தாலும் நான் இருக்கேன். தேங்க்ஸ் ஷாம். ஆர்கே அங்கிள் தான் இது வரைக்கும் ஆறுதலா இருக்காரு. அவங்க குடும்பமே என் மேல பாசமா இருக்காங்க. இப்போ நீங்களும் என் மேல பாசம் காட்டுறீங்க. வெறும் பாசம் இல்ல, இது அக்கறை. இந்த அன்பான வார்த்தைகள் தான் இப்ப எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. 1000 வசதிகள் இருந்தாலும் சாஞ்சிட்டு அழறதுக்கு ஒரு தோல் வேணும்ல. நிச்சயமா. எங்க அப்பா ஊர்ல இருந்து வர வரைக்கும் நான் ஆர்கே அங்கிள் வீட்டுல தான் இருப்பேன். நீங்க அங்க வரலாம், என்கிட்ட பேசலாம். என்ன தயக்கம்? ஒன்றும் இல்லை. உண்மையிலேயே உங்களுக்கு என்ன பார்க்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க அங்க வரணும். இன்னொருத்தர் வீட்டுல இருந்துட்டு அடிக்கடி நான் வெளியே வர முடியாது இல்லையா? சரி உமா, நான் வரேன். ஷியாம், டைம் ஆச்சு, கிளம்பலாமா? சரி வாங்க, நானே உங்களை டிராப் பண்றேன். இல்ல, ஆர்கே அங்கிள் கார்ல தான் வந்தேன்.
நான் அதுலயே போயிடுறேன். ஓகே. ஓகே ஷாம், நான் வரேன். ஓகே. பாய். பாய். என்னடா முரண்டு பிடிக்கிற? வாடா. ஏய் 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 விடுடா. ஏய் ஏய் யார்? விடுடா. யார் அடிக்கலாம்? ஏய் விடுடா. யார் அடிக்கலாம்? இதுல என்ன கத்துறீங்க? ஏய் சொல்லுவல்ல அமைதியா இருடா. ஏய் உன் மேல யாருக்கடா பாசம் அதிகம்? ஏய் சொல்றா. எங்க அக்காக்கு. உனக்கு யார் மேல பாசம் அதிகம்? எங்க அக்கா மேல. அப்படியா? உன் பாசமுள்ள அக்காவுக்கு போன போடுறேன். உன்னை உயிரோட விடணும்னா 1 கோடி வேணும்னு கேளு. ஒரு கோடியா? ஆமா, பெரியவங்க அப்பா வீட்டு சொத்து மாதிரி கோச்சுக்கிறான். ஆர்கேவை ஏமாத்தி வாங்க சொத்து தானடா. அதான் கோர்ட் மேட்டர் பேப்பர்ல கிளின்னு கிளியுதேடா. ஒழுங்கா காசை கொடுக்க சொல்லு, இல்ல நீ சமாதி தான். பாக்குறேன் உன் பாசமுள்ள அக்கா எவ்வளவு பணம் கொடுக்கறான்னு பாக்குறேன். மாட்டேன், என் உயிரை போனாலும் கேட்க மாட்டேன். எங்க அக்காவுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டேன். நான் தொந்தரவு கொடுக்க மாட்டியா? அதை அப்படியே உங்க அக்கா கையில சொல்றா. ஏய் அவங்க அக்காவுக்கு போன போடுறா. இந்தாண்ணா. ஹலோ, யாரு? அபிராமி அக்காவா? அக்காவா? யார் நீங்க? உன் தம்பி உன்கிட்ட பேச மாட்டானா? அதான் நான் பேசுறேன். ஏன் தம்பியா? ஒரே தம்பி தானே உனக்கு? ஷாம் தானே அவன் பேரு? ஆமா. இந்தா உன் தம்பி கிட்டே பேசு. அக்கா. ஷாம். அக்கா. ஏய் நான் சொன்னதை சொல்றா. என்னடா அக்கா அக்கா? இல்ல கொன்னுருவேன். அக்கா அக்கா. டேய் யாருடா நீ? ஏன் என் தம்பியை மிரட்டுற? பாசமுள்ள அக்கா, பாசமுள்ள தம்பி. நாங்க பணம் இல்லாத ஏழைங்க. எங்களுக்கு தேவை பணம். டேய் சொல்றா. அக்கா அக்கா யாரே தெரியலக்கா. எனக்கு கடத்திட்டு வந்து கத்தி காமிச்சு பணம் கேக்குறக்கா. பணமா? அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லு ஷாம்.
அக்கா ஐயோ நீ கவலைப்படாத. இந்த மாதிரி பணத்துக்கு மிரட்டுவாங்களா? எதுவும் செய்ய மாட்டாங்க. இல்லக்கா இவங்க நிஜமெல்லாம் கொண்டாட போல இருக்கா. சரி எவ்வளவு பணம் வேணுமா? 1 கோடி. 1 கோடியா? ஆமாக்கா. பணம் மரத்துல கிடைக்குது. மேடம் இன்னும் பாடுபட்டு சம்பாதிச்ச மாதிரி சலிச்சுக்கிறீங்க. ஆர்கே குடும்பத்தை சொத்து தானே. டேய் யாருடா நீ? என்ன அந்த சாந்தி அம்சால என்ன மிரட்ட? அது யாரு சாந்தி? சாந்தியா கட்டினா பணம் கொடுப்பியா? டேய் நீ யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. என்னால பணம் தர முடியாது. அப்போ பணம் கொடுக்க மாட்டேன். ஆமா நீ என் தம்பியை கொண்டுட்டா உனக்கு எப்படி பணம் கிடைக்கும்? அப்போ உன் தம்பியை விட உனக்கு பணம் தான் முக்கியம். ஆமா என்னால பணம் தர முடியாது. அவ்வளவு பணம் இல்ல. நான் போலீஸ்க்கு போறேன். போலீஸ் சைரன் கேட்கறதுக்குள்ள உன் தம்பிக்கு சங்கே ஓதிடுவேன். ஹலோ ஷாம் கார்த்திக் நீயா? நீ அப்படி பண்ண என்னால் நம்பவே முடியலையே. நீ உன் அக்காவை நம்புறல, அது முட்டாள்தனம்னு உனக்கு புரிய வைக்கிறதுக்காகத்தான். நீ என்ன சொல்ற? ஆமா ஷாம், உன் அக்கா கடன் வாங்கின பணத்தை எங்க அப்பா கட்டணும்னு சொல்லி கோர்ட்ல ஆர்டர் வாங்கிட்டான். அது உனக்கு நல்லா தெரியும். ஆனா நீ ஒண்ணும் கேட்கல. இப்போ உன்னை கடத்தி கொண்டு வந்து அந்த பணத்தை வாங்கி அப்பாவோட கடனை அடைக்கணும்னு நான் கேட்கல. உன் அக்காவும் கொடுக்க மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் உன் அக்காவை நீ தெரிஞ்சுக்கணும்ல. அதான் இந்த மாதிரிலாம் நாடகம் ஆடின. இப்ப நீ போலாம். அண்ணே இவனை போவிட்டா நம்மளை காட்டி கொடுத்துட மாட்டானா? அவனே நம்ம அவனுக்கு அடையாளம் காமிச்சிட்டோம். அவன் புத்திசாலி. அவன் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டான். ஒருவேளை அப்படி ஏதாவது செஞ்சான்னா அடுத்த நிமிஷமே அந்த அபிராமியை கண்டம் துண்டமா வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன். அதுவும் அவனுக்கு நல்லா தெரியும். கட்ட அழுத்து விடு. என்ன அர்ஜுன், இப்படி எல்லாருமே பேசாம இருந்தா எப்படி? நாள் வேற நெருங்கிட்டே இருக்கு. மாமாவுக்கு அவமானம் வராம இருக்கணுமே, அதான் என் கவலை. அதான்க்கா எனக்கும் ஒன்றும் புரியல. நம்மளோட எல்லா சொத்தையும் வித்துட்டு மாமா கடன் அடைக்கலான்னு பார்த்தா அதுக்கும் அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. நம்ம பணம் பூரா போட்டாலும் மாமா கடனை அடைக்க முடியுமான்னு தெரியல. அது மட்டும் இல்லாம அவர் மேல சுமத்தப்பட்ட கடனை அவரே அடைக்கிறேங்கிறாரு. மாமா எப்படி வாழ்ந்தவர்க்கா? ஆனா இன்னைக்கு இது எல்லாத்துக்கும் அபிராமி தான் காரணம். அதான் அவளுக்கு புத்தி வரணுங்கிறதுக்காக தான் கார்த்திக் 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 ஷாம கடத்திட்டு போயிட்டாங்கக்கா. என்ன அர்ஜுன் இது? அவர் நிலைமை புரியாம இந்த அபிராமி ஏதோ சந்தர்ப்பம்னு எடுத்துக்கிட்டு ஏற்கனவே மதம் அம்மாவுக்கு பண்ண மாதிரி போலீஸ் ஜெயில அது இதுன்னு ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு போறா. அக்கா அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராதுக்கா. என்ன சொல்ற அர்ஜுன்? தான் சொந்த தம்பிக்கு இப்படி நடக்கும்போது அவ சும்மா இருப்பாளா? அக்கா கார்த்திக் ஷாம கடத்திட்டு போய் அபிராமியை ஆள் வச்சு மிரட்டி பணம் கேட்டிருக்கான். ஆனா அபிராமி தர மறுத்துட்டா. தம்பி உயிருக்கே ஆபத்தான நிலைமையில இருக்கும்போது கூட அபிராமிக்கு பணம் தான் முக்கியமா இருந்திருக்கு. அத ஷாம் புரிஞ்சுக்கிட்டான்க்கா. அவங்க அக்கா மேல பயங்கர கோவமா இருக்கான். அவன் கண்டிப்பா இதை பத்தி போய் அபிராமி கிட்ட பேச மாட்டான். அதனால தான்க்கா சொல்றேன் எந்த பிரச்சனையும் வராதுன்னு.
சரி இப்ப இதெல்லாம் தேவையா? என்னக்கா எப்படி சொல்றீங்க? கார்த்திக் ஷாம கடத்திட்டு போனதுனால தான் ஷாம் அபிராமியோட சுயரூபத்தை புரிஞ்சுக்கிட்டான். இது இது நம்மளுக்கு நல்லது தானே? இத பாருங்கக்கா, ரம்யாவையும் ஷாமியை வச்சுதான் அபிராமிக்கு புத்தி போகட்டணும்னு நீங்க நினைச்சீங்க. கார்த்திக் பண்ண காரியம் கண்டிப்பா அதுக்கு பிள்ளையா சொல்லி போட்டிருக்குன்னு நான் நம்புறேன். எல்லாம் சரி, மாமாவை இந்த பிரச்சனையில இருந்து எப்படி காப்பாத்துறது? உனக்கு ஒன்னும் ஆளல. அக்கா அப்படியே பதறி போயிட்டேன் தெரியுமா? ஷாம், நான் சும்மா தான் உங்களுக்கு பணம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். பணத்தை ரெடி பண்ணிட்டு கமிஷனருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவர் தான் சொன்னாரு அவங்க திரும்பி ஃபோன் பண்ணும்போது லைனை ட்ரேஸ் பண்ணிட்டு லொகேஷனை கண்டுபிடிச்சிடலான்னு. ஆனா என்ன பண்றது, அந்த பாவி பசங்க அதுக்கப்புறம் ஃபோனே பண்ணலையே. இதெல்லாம் கண்டிப்பா அந்த கார்த்திகோட வேலையா தான் இருக்கணும், இல்ல அந்த வெட்டி பையன் அர்ஜுனோட வேலை தான். இல்லன்னா அவங்க ஏன் ஆர்கே பத்தி பேசணும்? சரி, இப்ப அதெல்லாம் விட்டுடலாம். நலான் அம்மா. நலான் அம்மா. தம்பிக்கு குளிக்க வெந்நீர் ரெடி பண்ணுங்க. சரிங்கம்மா. ஷாம், போய் குளிச்சுட்டு வா, சாப்பிடலாம். நானும் இன்னும் சாப்பிடல. என்ன ஷாம், எதுவுமே பேசாம இருக்க? அக்கா பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால தப்பா எடுத்துக்கிட்டியா? இப்ப ஒரு தடவை கொடுத்தோன்னா மறுபடியும் மறுபடியும் கேட்பாங்க. இந்த மாதிரி ஆளுங்களை நம்ம என்கரேஜ் பண்ணவே கூடாது. சரி, நீ எப்படி தப்பிச்சு வந்த? அது அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு தெரியல. ஏதோ பண்ணி எப்படியோ தப்பிச்சுட்டு வந்துட்டேன். எல்லாம் அந்த கடவுள் தான் என்னை காப்பாத்தினார். ஏய் அக்கா, நான் இருக்கும்போது உனக்கு ஏதாவது ஆக விட்டுறேனா? எனக்கு பணமே முக்கியம். ஆமா,